ஃபெராரி 250 GTO. ஃபெராரியோட லெஜெண்டரி கார் தான் இந்த 250 GTO. 1962ல இருந்து 1964 வரைக்கும் இந்த காரை ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அப்படி எத்தனை காரை ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா வெறும் 36 காரை மட்டும் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இதுக்கு ரீசனா லேபர்ஸும் ஃபினான்சியல் ப்ராப்ளம்னு சொல்லப்படுது. இந்த காரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ரேசிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் ரெடி பண்றாங்க. அந்த காலத்தில் நடந்த வேர்ல்டு சூப்பர் கார் சாம்பியன்ஷிப்ல ஃபெராரி தான் ஆதிக்கம் செலுத்தணும்னு இந்த காரையும் இறக்குறாங்க. அதுக்காக இந்த கார்ல 3 லிட்டர் V12 இன்ஜின் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த இன்ஜின் 300 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. 0 to 60 மைல் per hour ஜஸ்ட் 6.1 செகண்ட்லயும் கிராஸ் பண்ணிச்சு. டாப் ஸ்பீடுனா 280 கிலோமீட்டர் per hour இருந்துச்சு. அந்த காலத்துல இது புயல் வேகமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. இந்த கார்ல அட்வான்ஸ்டு ஏரோடைனமிக் டிசைன், ரவுண்ட் ஹெட்லைட், அக்ரெசிவ் ஸ்டான்ஸ், பியூரான ரேசிங் DNA இன்ஜின், ரேஸுக்காகவே உருவான மூர்க்கத்தனமான மிருகமாகவும் இந்த கார் இருந்துச்சு. இந்த ஃபெராரி 250 GTO கிட்டத்தட்ட வேர்ல்டுலயே விலை உயர்ந்த காராக பார்க்கப்பட்டுச்சு. இந்த கார் ஒரு ஏலத்துல 70 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஏலம் போனதா சொல்லப்படுது. இந்த காரோட இந்தியன் மதிப்பு 580 கோடி. இந்த கார் இவ்வளவு விலை போனதுக்கு ரீசன் இந்த கார் ரொம்பவே கம்மியான ப்ரொடக்ஷன் காரா இருந்ததுனாலையும், இந்த கார் தனக்குன்னு ஒரு ஹிஸ்டரியை உருவாக்குனதுனாலையும், அதுக்கப்புறம் ஃபெராரிங்கிற பிராண்டுக்காகவும் தான். இந்த கார் லீமான்ஸ், டோர் டி பிரான்ஸ், ஷெப்ரிங் மேத்ரி அப்படின்னு சொல்லப்படுற பெரிய பெரிய ரேஸ்ல எல்லாம் போடியம் பினிஷ் பண்ணிருக்கு. அந்த காலத்துல இந்த கார் ரேசிங்க லீடும் பண்ணிருக்கு. இந்த ஃபெராரி 250 GTO ஒரு கார் மட்டும் இல்ல, இது மோட்டார் ஸ்போர்ட் ஹிஸ்டரியில ஒரு ஹார்ட் பீட்டாவும் பார்க்கப்படுது. இது ரேர் அண்ட் பவர்ஃபுல் டைம்லெஸ் கார். கார் லவர்ஸுக்கு இந்த கார் ஒரு ஹோலி கிரைலா பார்க்கப்படுது.